நல்ல சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் உற்சாகம். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக சில பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். பழைய பாடல்கள் சில பாடலை நம்ம பாட போகிறோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்கிற பாடலை, ஒரு பழைய பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சந்தோஷமா பின்னும் சாலோனாக சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலோனாக சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. மாறி மீது ஏறி அன்பர் பாவனி போனான். சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனான். இன்னும் என் அகத்தில் அவர் என்று மாற சாலுவா. இன்னும் என் அகல் அவர் என்று மாற சாலுவா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். நல்ல கைதட்டி எல்லாரும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையாவை பவனி போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தவர், ஜால வீணையோடு பாடிதனை முந்தி செய்வோமே. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக இருந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக இருந்தார். ஜால வீணையோடு பாடி தாளை முந்தி செய்கிறோம். ஜால வீணையோடு பாடி தாளை முந்தி செய்கிறோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. குருத்தோலை நாய்த்தில் குருபாதனம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை நாம் போற்றுவோம்.
கூறு பாதம் பணிவோம், கூறு தோளை நாயன் செல்வம் கூறு பாதம் பணிவோம். கோடியாருள் பெற்று நாமும் தீயரை போற்றுவோம், கோடியாருள் பெற்று நாமும் தீயரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர், உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசர், உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு. மறுபடியும் ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசர், உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. சின்ன மாறி மீதில் ஏறி அன்ப பாவனி போனார், சின்ன மாறி மீதில் ஏறி அன்ப பாவனி போனார். இன்னும் என்னாகத்தில் அவர் என்று மாற சாலுவா, இன்னும் என்னாகத்தில் அவர் என்று மாற சாலுவா. பாடுவோ இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா. உலகம் எல்லாம் இன்னைக்கு என்னச்சுன்னா ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டாடுகிற நேரம். ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் என்னச்சுன்னா வருகிற வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறைகிற நேரம். ஸ்தோத்திரம். நமக்கு அப்படி அல்ல, என்று நம்முடைய ஆண்டரை உயர்த்த. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓசனா அப்படின்னு சொன்னாலே என்னை ரட்சியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓசனான்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னது? என்னை ரட்சியும், அதுதான் அதுக்கு அர்த்தம். நம்ம ஆண்டவரை நம்ம என்னச்சுன்னா பாடி உண்மையாக மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்குமா எந்த கூட்டம் இயேசுவை உயர்த்திச்சோ அதே கூட்டம் என்னச்சுன்னா அடுத்த என்னச்சுன்னா சில தினங்களுக்குள்ள இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தவிட்டாங்க. ஸ்தோத்திரம். மாய்மலக்காரலாய் வாழ்வதல்ல, இயேசுவுக்காக உண்மையாய் வாழுகிற ஜீவிகளாக நம்ம எல்லாம் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கிருபை ஆவியா நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதனால் இயேசுவின் பின்னால் நான் போவேன். ஸ்தோத்திரம். நான் ஒரு நாள் நினச்சி நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். அந்த எண்ணத்தோடு சிந்தையோடு உலகத்தில் எது வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் இயேசு தான், இயேசுவின் பின்னால் நானே செல்வேன். திரும்ப என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் எந்த விதமான நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை ஆராதிக்க நம்ம பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நான் உண்மையாக துதிக்க ஆரம்பித்தா நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிற? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து தெரிஞ்ச பாடல் நல்லா கைதட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா கை உற்சாகம். நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகத்தின் பின்னா, சிலுவையின் முன்னா உலகத்தின் பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். அந்த ஆண்டவர் உண்மையாக ஒப்பு கொடுத்தவர்களாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறி
என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சந்தோஷமாய் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் நான் ஜெயம் பெறுவேன். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். அந்த வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அந்த விடுதலையோடு அந்த ஆவியின் நிறைவோடு நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகன் யார்? மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் நான் காண்பேன். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. பழைய வாழ்க்கையெல்லாம் கடந்து போகட்டும், பழைய சூழ்நிலைகள் மாறட்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற, தேவனை தரிசிக்கிற, தேவனை சந்திக்கிற அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகனா. பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசு முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம்
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமே பின்னா சொல்லுவமே, சிலுவையின் முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சந்தோஷமா இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு வைராக்கியத்தோடு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகம் பின்னா, சிலுவையின் முன்னா உலகம் பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இந்த கால நேரத்திலே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினாலே வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, அந்தகார வல்லமையிலிருந்து விடுதலை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினாலே சாப கட்டிலிருந்து விடுதலை, சாப கட்டிலிருந்து விடுதலை, அந்தகார கட்டிலிருந்து, மாய வித்தைகளிலிருந்து, ஆமென், தந்திரங்களிலிருந்து, எல்லா சூனியத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்திலே விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை. அந்த ரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆராத நேரத்தில் இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவ, ஜெயம் கொடுக்கிற தேவ, ஜெயம் கொடுக்கிற தேவ, சகல வியாதிகளை நீக்க வல்லமையுள்ள தேவ, சகல வியாதி அப்புறப்படுத்த வல்லமையுள்ள தேவ, மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தில் விடுதலை உண்டு. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டு, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டு. அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. மாறிடாய மானேசர், ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத தேவ. ரீகா தானா ராகா தானா ராகா. அந்த கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம், விடுவிக்கிற ரத்தம், சுகமாக்கிற ரத்தம், அற்புதம் செய்கிற ரத்தம், சாபங்களை மாற்றுகிற ரத்தம், வேதனைகளை மாற்றுகிற ரத்தம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, மாறிடாய மானேசரே, மாறாதவர் நாளுமே கல்வாரி சிலுவை மீதில காணுதேயும் மா அன்பிதை. ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம். ஒரு நல்லவனுக்கு ஒருவன் மரிக்கலாம், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கி அந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்காக, நம் அக்கிரமக்காரர்களுக்காக, பாவிகளுக்காக மீறுதல் செய்து அவரை விட்டு தூரமாய் இருந்த நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். அதை உணர்ந்தவர்களாக மாறிடாய மானேசரே, மாறாதவ என்னாலுமே. ஸ்தோத்திரம். பாடலை நம்ம எல்லாரும் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்ல உற்சாகமா, சந்தோஷமா.
மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் என்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா அன்பிலே. மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் என்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயம்மா அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக நம்ம இருக்கையில அன்ப பாரில் என்னை தேடி வந்தாரு. நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிவிட்டாரே. சந்தோஷமா கைதட்டு எல்லாரும். பாவியாக இருக்கையிலே அன்பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவர் தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலை அன்பை சொரிந்தார். ஆவலாய் அவரை நாம் சந்திக்கவே சந்தோஷமா பாடுவோம், மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலை அன்பை சொரிந்தார். ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலை அன்பை சொரிந்தார். ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும்
வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. நியாய வீதி தினம் அதில் நீங்க நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லது. வீதி தினம் அதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினம் அதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக, புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. மாயமதை நீக்கிடுமே, யாவும் பாரி நீசகித்திடுமே, விசுவாச நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. மாயமதை நீக்கிடுமே, யாவும் பாரி நீசகித்திடுமே, விசுவாச நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே, கைகளை தட்டினாலும் அறியலாகுமோ, இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. சொல்லுவோம். இயேசுவின் மகா அன்பிலே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு அந்த இயேசுவின் மகா அன்பு அது ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதோ வேறு இல்லை. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து, நல்ல விடுதலையோடு ஆமென் ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தினால் நமக்கு ஜெயம் உண்டு, இரத்தத்தின் நமக்கு ஜெயம் உண்டு. இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ரக தன ரக தன ரக நபனால் கொஞ்சம் ஆவியில் நிறைந்து விடுதலையோடு 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 இன்றைக்கு ஒரு விடுதலையினால் விடுதலையினால் ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை, சரீரத்தில் விடுதலை, கர்த்தருடைய நாமத்தில் விடுதலை. அல்லேலூயா. ஓமக்கு மகிமை 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 மகிமை. ரியாந்தால ரத ரக தன ரக ரக. நல்ல உங்க சொந்த நாம வார்த்தையினால கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் விடுதலையோடு வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை, இயேசு ராஜாவுக்கு மகிமை. உங்கள் நாவுகள் திறக்கப்படட்டும். துதியினாலே துதியினாலே விடுதலை. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில ஆமை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து துதித்த பொழுது ஆமை சிறைச்சாலையின் கதவுகள் அதிர்ந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது, வழிகள் திறந்தது. இந்த காலை நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படத்தக்கதா. விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. உன்னையே பெருத்து விட்டா ஒளிய செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. உன்னையே வெறுத்து விட்டா
சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதினார் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதினார் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உன்னையே வெறுத்து விட்டார். எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழெல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. பெயர் புகழெல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. நம்ம வெறுக்கணும், உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே. நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே. இதுவரை நடத்தினவர் இனியோ நடத்திடுவார். நம்மை இதுவரை நடத்தினவர் இனியோ நடத்திடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவரை நடத்தினவர் இனியோ நடத்திடுவார். சில நிமிடம் மட்டும் எழுமின்ற ஆண்டவரை பார்த்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நடத்தினவர் இனியோ நடத்திடுவார். சத்தம் ஆண்டவரை பார்த்து, இதுவரை என்னை நடத்தின தேவன், என் குடும்பத்தை நடத்தின தேவன், நம்ம சபையை நடத்தின ஆண்டவர் நடத்திடுவார். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே. கலங்காத மகனே மகளே, என்ன நடக்குமோ குறித்து எப்படி முடியுமோ கலங்காத. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரே மகனே. இதுவரை நடத்தினவர் அவர் பார்த்துக்கிடுவார். தொழிலை
பாப்பா, இனியும் குடும்பத்தை பார்த்துக்கிடுவா, நடத்திடுவார். தேவைகளை பார்த்து கொள்ளுவா. யெகோவா ஈரே, இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். உங்க நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது, அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது. சொல்லுங்க, அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது. தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்த நேசம், தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்த நேசம், என்னை கண்ணோக்கி பார்த்த நேசம், உங்க நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது, அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது, அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது. உலகத்தின் நேசமெல்லாம் மாயை மாயைதான். உலகத்திற்கு எல்லா நேசமோ, உலகத்தின் நேசமெல்லாம் மாயை மாயைதானே, அது மாயை மாயைதானே, உங்க நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது, அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது, அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாதது. நேசரி நேசத்தினா உள்ளமெல்லாம் பொங்குதையா, நேசரின் நேசத்தின் சந்தோஷமாக அப்பா என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, உங்க நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது, அது அளவிட முடியாதது, அது பாரபட்சம் இல்லாத, பாரபட்சம் இல்லாத அன்பு நம்ம இயேசு அன்பு, அளவிட முடியாதது. உங்களை நேசிக்கிற ஒரு அன்பு, உங்களை தள்ளாத ஒரு அன்பு, ஏழை பணக்காரன் என்று பார்க்காத அன்பு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காத அன்பு, அந்த இயேசுவின் அன்பு. நன்றி ஆண்டவரே, பெரியது உங்க நேசம் பெரியது, இயேசுவின் நேசம் பெரியது.
மகிமை செலுத்தி தேவனுடைய நாமத்தை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆராதிக்கிற நேரத்தில் தேவ வல்லமை, தேவன் எல்லா கட்டுகளை உடைப்பார், எல்லா சாபங்கள் நீக்குவார். அப்படியே கரங்களை கூப்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிற ஆண்டவரே, ஆண்டவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. உன்னில் நான் மகிமைப்படுவேன்னு சொன்னாரே, உன்னை நான் முத்திர மோதிரமா நான் வைப்பேன்னு சொன்னாரே. ஜாதிகள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில், குடும்பத்தார் மத்தியில் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவர், ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவர், வனாந்தரத்தில் வழியும் அவாந்தல் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். தேவன் நமக்கு செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது. அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அந்த உன்னதமான கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு எல்லாரும் மகிமை செலுத்தி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நல்ல விடுதலையோடு கர்த்தருக்கு மகிமை, நல்ல எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிப்போடு கர்த்தருக்கு மகிமை, 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 தேவனுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, உன்னதருக்கு மகிமை, அவருக்கு எல்லா கன மகிமை புகழ்ச்சி உண்டாவதாக. உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களோடு நீர் இடைப்படும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம உட்காருவோம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். இன்றைக்கும் நம் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் அருமையான பாஸ்டர் ஜெரோம் அவர்கள் நம்ம கூட வந்து இருப்பது ரொம்ப சந்தோஷம். அவர் என்னுடைய வேதாம கல்லூரியுடைய நண்பர். நாங்கள் இருவரும் என்னச்சின இணைந்து என்னச்சின வேதாம கல்லூரியில் 1991 படித்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் எங்களுடைய பேஜில் என்னச்சின ஸ்தோத்திரம். நாங்கள் 11 பேர், நாங்கள் 11 தானே ஆரம்பத்தில் 11 பேர் நாங்கள் என்னச்ச முதல் என்னச்சின நம்முடைய அசம்பிளி சாகாலில் தமிழ்நாடு பைபிள் காலேஜில் முதல் என்னச்சுன்னா PTH ஆரம்பித்த முதல் பேஜில் நாங்கள் என்னச்சுன்னா படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சோழவந்தான் பகுதியில் அவருடைய சொந்த ஊர். ஆனால் இப்பொழுது அவர் சென்னையில் செட்டில் ஆகிட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. மதுரையிலேருந்து என்னச்சுன்னா அவர் சென்னையில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது சோழவந்தான் உழவும் அதுக்கடுத்து தத்தநேரி இளவும் ஓயாதும்பாங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் அது என்னச்சுன்னா அங்கே வந்து என்ன உழவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவ்வளோ விவசாயம் உள்ள ஏரியா. நம்ம கேம்ப் சைட்டுக்கு நேரம் ஆப்போசிட் சைடு தான் கேம்பஸ் சைட். ஆனால் அது ஆப்போசிட்டில் போனால் சொல்ல வந்தார். அந்த ஊரில் ஒரு செழிப்பான ஊரில் இருந்து ஒரு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உயர்வான இடத்திற்கு சென்னைக்கு என்னச்சுன்னா போய் அங்கே செட்டில் ஆகி என்னச்சுன்னா இன்றைக்கி தமிழ்நாடு நம்முடைய இந்தியா பல இடங்களில் என்னச்சுன்னா ஜபத்தை குறித்து என்னச்சுன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க பேட்ரிக் ஜோஸ்வா ஐயா இருந்தாங்க. அவங்க கூட என்னச்சுன்னா இணைந்து செயல்பட்டு இப்பொழுது TPN அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரேயர் நெட்வொர்க் அதனுடைய என்னச்சுன்னா ஜெனரல் செக்ரட்டரியாக இப்போ இருக்கிறாங்க. இன்றைக்கி பல சபைகளுக்கும் என்னச்சுன்னா போய் என்னச்சுன்னா பல ஊழியக்காரர்கள் மத்தியில் அவருக்கு அந்த ஊழியத்தை அந்த சிறப்பாக செய்ய கர்த்தர் உதவி செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. பெரிய தலைவர்கள் அவர்கள் எல்லாத்து மத்தியில் என்னச்சுன்னா நல்ல ஒரு பெயர் எடுத்து அவர்கள் மத்தியில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இந்த ஜபத்தை குறித்து தமிழ்நாடு இந்தியாவில் என்னச்சுன்னா பெரிய என்னச்சுன்னா மாற்றத்தை ஏற்படுத்த கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம்தான் அருமையான என்னச்சுன்னா பாஸ்டர் ஜெரம் அவர்கள். எல்லாத்திற்கும் மேலாக என்னுடைய நண்பர். ஸ்தோத்திரம். அன்றைக்கி என்னச்சுன்னா வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக.
எனவே இப்பொழுது அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய நண்பர் பாஸ்டர் அலெக்ஸ் காய் கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல ஒரு வைராக்கியமுள்ள போதகரை பெற்றிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஜாலியாகவும் இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார். உண்மைதானே? 3 வருஷத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவருடைய கல்லூரி தோழன் மாத்திரம் இல்லை, ரூம்மேட்டும் கூட. 1 வருஷம், ஆக்சுவலாக 4 மாதத்துக்கு ஒரு முறை ரூம் மாற்றுவாங்க. அந்த வருஷம் என்னவோ தெரில, 1 வருஷம் ஒன்றா வைக்க வச்சிட்டாங்க. ஸோ போகிற இடத்துலலாம் சொல்லுவேன், இவர் நைட்டு படுக்க மாட்டார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார், கட்டில் ஆடிக்கிட்டே இருக்கும். எங்களையும் எப்பா நீயா தூங்கு, எங்களையும் தூங்க விடுப்பான்னுவேன். ஸோ அந்த மாதிரி தாகமுள்ள ஒரு மனிதர், வைராக்கியமுள்ள மனிதர். நாங்கள் படிக்கிற நாட்களில் ஸ்டூடெண்ட் பாடி பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அரிதான ஒரு காரியம். அதில் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார், ஜாலியாகவும் இருப்பார். தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல தேவ மனிதர், வைராக்கியம் உள்ளவர். படிக்கிற நாட்களிலே வத்தலக்குண்டு என்கிற ஒரு பகுதிக்கு அவர் ஊழியத்தில் நியமித்தார்கள். போய் இவரோடு கூட இந்த பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் இயேசுவை, அந்த பாட்டு எழுதின பாஸ்டர் ரவி ராபர்ட், இந்த 2 பேரும் சேர்ந்து போய் அங்கே ஊழியத்தை செஞ்சு நல்ல ஒரு சிறப்புமிக்க ஊழியம் அதெல்லாம் செஞ்சு ஸ்தாபித்து இன்றைக்கி ஒரு வளர்ந்த ஊழியமாய் கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். ஸோ அப்படி தாகமுள்ள ஒரு மனிதர் என்ன சேரன்மாதேவின்ற ஊழியத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். நான் படித்து முடித்து வேறு எஸ்டேட்டில் ஊழியங்களை முடித்து கொண்டிருந்த நாட்களில் பாஸ்டர் ஜெயராஜிட்ட பேசி சேரன்மாதேவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஆனால் மதுரை செக்ஷனில் இருந்து என்னை விடலை. ஸோ அதனால் நான் சென்னைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டேன். ஸோ கர்த்தர் திட்டமிட்டதை சரியாய், நேர்த்தியாய், அழகாய் நடத்தினார். ஹல்லேலூயா. நல்ல போதகரை பெற்றிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பல சோதனைகள், பல நெருக்கத்தின் மத்தியிலும் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் அறிந்திருக்கிறேன். அதிலும் ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டி நிற்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நாங்கள் சமீப நாட்களில் 2021ஆம் ஆண்டிலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு 16,000 பாஸ்ட்மார்களுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். நெருக்கடி யுகத்தில் தப்பி பிழைக்கும் கலை என்கிற ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். எல்லா பாஸ்ட்மார்களுக்கு தான் அதை நடத்தணும். 16,000 பாஸ்ட்மார்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியா ஃபுல்லாக ஒரு 70,000 பேருக்கு அதை நடத்தினோம். ஸோ நிறைய பேர் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஸோ அதிலெல்லாம் உங்களை நான் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக, இடம் இல்லை, பல இடங்களில் போய் நிறுந்து இந்த இடத்துல நெருக்கங்கள் ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆனாலும் அங்கங்கே சில நேரம் இது ஏன், எப்படி, எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சோதனைகள் தவிர்க்க முடியாதவைகள். நமக்கும் வரும், உலகத்தானுக்கும் வரும், ரட்சிக்கப்பட்டவனுக்கும் வரும், ரட்சிக்கப்படாதவனுக்கும் வரும். எல்லாருக்குமே சோதனைகள் வரும். சோதனைகள் மத்தியில் நாம் ஆண்டவரை பார்த்து ஏன்னு கேட்காம என்னன்னு கேட்டால் பதில் சொல்லுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன்னு கேட்காத ஆளே கிடையாது. நானும் கேட்டிருக்கேன். எல்லாருமே கேட்போம், ஏன், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் இது வந்துச்சு, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பிரச்சனை, ஒன்றுமே புரியாது. சில விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது. நான் செய்திக்கு முன்னாடி அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்படி நான் போகலான்னு பார்த்தேன். சில விஷயங்கள் நமக்கு புரியாது. அல்ஜிப்ரா கணக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அல்ஜிப்ரா கணக்கு 8ஆம் கிளாஸில் வந்திருக்கோம். ஃபார்முலா என்ன? அதெல்லாம் கேட்காதீங்க ஃபஸ்ட்டு. பள்ளிக்கூடத்தோட இப்போ படிக்கிறவங்களுக்கே அது வராது. a² + b² = 2ab ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கிறேன். இதில் யாரும் தப்படுத்துறாதீங்க. ரைட். இது என்றைக்காவது நம்ம போட்டு பார்த்துருக்கோமா? கணக்கு விடை இருக்குது, ஆன்சர் இருக்குது, ஃபார்முலா விடை இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது. கணக்கு போட்டு பார்த்த நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட்டல், கழித்தல், இதிலே தடுமாற்றம் இருக்குது. கூட்டுறதுலையே தடுமாற்றம், கழித்தலில் தடுமாற்றம், பெருக்கல்ல தடுமாற்றம். ஸோ இதில் அதுக்கப்புறம் வகுக்கிறதுக்கு போகவே வேண்டாம், பர்சன்டேஜ் சொல்லவே வேண்டாம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அல்ஜிப்ரா கணக்கு இருக்குது, அதுக்கு ஆன்சரும் இருக்குது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் அவர் கணக்கு போட்டு, பிளான் போட்டு, திட்டம் போட்டு அழகாக நடத்திட்டு போவார். விடை அவருக்கு தெரியும், நமக்கு புரியாது.
இன்னும் உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த ஆபிரகாம் மனைவி பேர் தெரியுமா? அந்த அம்மாவை ஒரு வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சார். யார் வீடு? அபிமெலக். சூப்பர். அபிமெலக் வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சார். அந்த அம்மா உள்ளே போனாங்க, திரும்பி வெளியே வந்தாங்க. ஏதாவது சேதாரம் ஆச்சா? ஒரு சேதாரம் அந்த அம்மாவுக்கு இல்லை. உள்ளே அனுப்பிச்சார், வெளியே எடுத்தார். ஏதாவது புரிஞ்சதா? அந்த அம்மாவுக்கும் சேதாரம் இல்லை. உள்ளே அவர் தான் அனுப்பிச்சார், அவர் தான் வெளியே எடுத்தார். அனுப்பும் போதே தடுத்துருக்கலாம். எப்போ? அவரோட ஆபிரகாமோட மனைவி ஏன் அப்படின்னு தடுத்துருக்கலாம். அதெல்லாம் விட்டார். ஐயாவாவது சொல்லியிருக்கலாம், யா என் மனைவி. அவரும் சொல்லலை. அந்த அம்மாவும் சொல்லியிருக்கலாம், என் வீட்டுக்காரர் இருக்கார். சொல்லலை. எல்லாம் நடந்து போச்சு. ஆனால் ஆண்டவர் ராத்திரி சொப்பனத்தில் தோண்டி மவனே செத்தன்னார். இப்போ புரிஞ்சதா எதுக்கு உள்ளே அனுப்பிச்சார், எதுக்கு வெளியில் எடுத்தாருன்னு? புரியல இல்லை? நேபுகாத் நேச்சார் நாட்களில் 3 பேர் அக்கினி சூளைக்குள்ளே போனாங்க. பயங்கரமாக எரியூட்டப்பட்டது. உள்ளே போனாங்க, வெளியில் வந்தாங்க. அவங்களுக்கு எதாவது டேமேஜ் ஆச்சா? டேமேஜ் ஆச்சா? தலைமுடி கூட கருகலை. அழகாக உள்ளே கொண்டு போனார், வெளியே எடுத்தார். ஏதாவது புரிஞ்சதா? அவங்களுக்கும் புரியாது, நமக்கும் புரியலை. உண்மையாக சொல்ல போனால் அன்னைக்கு நேபுகாத் நேச்சாருக்கு அவர் யாருன்னு காட்டணுமா? நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் யார் என்பதை காட்டுறதுக்காகவே இந்த சூழல்கள், பிரச்சனைகளை, நெருக்கத்தை அனுமதித்தார். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே காப்பாற்றிருக்கலாம், உள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி காப்பாற்றிருக்கலாம். உள்ளே போடுற வரைக்கும் விட்டுட்டு சேதாரம் எல்லாம் வெளியெடுத்தார். இந்த அம்மாவுக்கும் அப்படி தான். அபிமெலேக்குக்கு அவர் ராத்திரி சொப்பனத்தில் தோன்றி அவர் தேவன் என்பதை காட்டுறதுக்காக. ஸோ நெருக்கங்கள் நமக்கு வந்திருக்குது, பல பிரச்சனைகள் வந்திருக்குது, சூழல்கள் வந்திருக்குது. கர்த்தருக்காய் வைராக்கிய சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் இதை எதுக்கு அனுமதிச்சார்னு நமக்கு புரியவே புரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தர் இதில் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஸோ நிறைய அந்த கருத்தரங்க கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட பேசி அந்த கருத்தரங்க உங்களுக்கு நடத்த பிரயாசப்படும். ஏன்னா பாஸ்டர்களுக்கு தான் நடத்தணும். கர்த்தருக்கு சித்தமானால் விசுவாசிகளாகி உங்களுக்கு நடத்த பிரயாசப்படுகிறோம். நிச்சயம் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. மார்க்கு எழுதின சுவிசேஷம் அந்த முதல் 11ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்வோம் என்று சொன்னால் அதில் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் எருசலேம் பவனி செல்வதற்காக ஒரு கழுதையை தேடினார். அந்த நாட்களில் அதுதான் பயன்பாட்டில் இருந்தது. ஒரு கழுதையை தேடினார். ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத அந்த கழுதையை தேடினார். கழுதையை கண்டுபிடித்தார்கள். 2ஆம் வசனத்தில் கழுதையை குறித்து சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 7ஆம் வசனத்தில் அவர் அதின் மேல் ஏறி போனார். அவர் அதின் மேல் ஏறி போனது நிமித்தம் 9ஆம் வசனத்தில் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் பவனி செல்வதற்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், பிசாசும் ஆவியாக இருக்கிறான். ஆண்டவரும் ஆவியாக இருக்கார், பிசாசு. அந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா அவருக்கு மனுஷன் தேவை. பிசாசுக்கும் மனுஷன் தேவை, ஆண்டவருக்கும் மனுஷன் தேவை. ஸோ இங்கு எருசலேம் பவனிக்கு ஆண்டவருக்கு தேவைப்பட்டது ஒரு கழுதை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த சமுதாயத்தில், நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு, ஒரு விசேஷித்த திட்டத்தோடு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிளான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் பிளான் பண்ணி தான் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்ல பிளான் போட்டு தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை குறித்து பிளானே இல்லாமல் சில இடத்துல சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? என்ன பிளான் போட்டு கூப்பிட்டு போயிட்டியா, சதி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. என்ன திட்டம் போட்டு இப்படி கூப்பிட்டு போய் இப்படி கவுத்து விட்டிய, இப்படி பிளான் பண்ணிட்டியெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவரும் உங்களை கவுத்து விடுறதுக்கு இல்லை, நல்ல காரியங்களை உங்கள் மூலமாய் செய்வதற்கு அவர் நல்ல திட்டம் போட்டு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னும் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும்.
நீங்கள் போடுற வேஷங்கள், நீங்கள் போடுற ட்ராமாஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். ஜோம் பண்ணுற மாதிரி போடுற ட்ராமா, சாட்சி சொல்லும்போது போடுற ட்ராமா எல்லாம் தெரிஞ்சு தான் அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன போய் தெரிந்தெடுத்திருக்கிறாரு பாஸ்டர், என்னை பற்றி அவருக்கு சரியாக தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சு தான், நல்லா தெரியும் நீங்கள் யார் என்ன. இன்னும் சொல்கிறேன், தாயின் கருவில் ஒரு புள்ளியாய் உருவாகுவதற்கு முன்னே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களாம் யாருன்னு உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை பேரிட்டு அழைத்த ஆண்டவர். தோத்திரம். அவரை குறித்து அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை முன்னறிந்து முன்குறித்த தேவன். முன்னறிந்து முன்குறித்த தேவன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே. நிறைய நேரத்தில் யோசிக்கிறேன், எனக்கு என்ன தகுதி இருக்குது பாஸ்டர், நான் ஞானி கிடையாது, எனக்கு செல்வம் கிடையாது, எனக்கு ஆஸ்தி கிடையாது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் நம்மளை நிறைய பேர் அப்படித்தான் கூப்பிடுறாங்க. வீட்டில் பிள்ளைங்க, எப்பா லூசாப்பா நீ, இது ஏன்பா உனக்கு தெரியல, அம்மா ஏம்மா லூசாம்மா நீ, இவ்வளோ நாள் தெரிஞ்சு கற்றுக்கிறாம இருக்கிய. நிறைய பிள்ளைங்க நம்மளை அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நிறைய நேரம் நம்ம லூஸாக நடந்துக்கிறோம், அதை அப்படியே சரி பண்ணி ஓட்டிடுறோம். நிறைய நேரம், சில நேரம் ஆண்டவர் நம்மளை லூஸாக்கி காரியம் சாதிக்கிறார். புரியல இல்லை? பஸ் ஏறுறோம், எந்த பஸ் ஸ்டாண்டு எப்படின்னு தெரியல. இங்கே ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய், பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ ஏறுறீங்க. பஸ்ஸு இப்போ திருப்பூர், அது எந்த ஊர், திருச்சி போகிறதுக்கு கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறிடுறீங்க. அவன் கோயம்புத்தூர் திருச்சின்னு போட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸில் ரெண்டுமே தானே போட்டிருக்கானுங்க இப்போல்லாம். நீங்கள் பஸ்ஸில் ஏறிடுறீங்க. ஏறும்போது கோயம்புத்தூர் திருச்சி. பையன் சொல்கிறான், எப்பா இந்த பஸ் எங்கே போகுது, திருச்சி போகுது, நீங்கள் எங்கே போகணும், கோயம்புத்தூர். பையன் சொல்கிறான், எப்பா இது எங்கே போகுது, திருச்சி போகுதுப்பா, இறங்கப்பான்றான். எனக்கு தெரியும் சும்மாறான் அப்படின்னு சொல்லி மிரட்டி பஸ்ஸில் ஏறுறான். கண்டக்டர் டிக்கெட்டு கேட்குறான். அவர் 2 டிக்கெட்டு எங்கே கொடுங்க, கோயம்புத்தூர் கொடுங்க. எப்பா இது எங்கே போகுது, திருச்சிக்கு போகுது, இறங்கப்பா, லூசாப்பா நீ. அவன் திட்டி இறக்கி விட்டுறான். கீழே பையன் கேட்குறேன், என்னப்பா காலையிலேருந்து ஒரு மார்க்கமாகவே இருக்கிற, நீ என்ன லூசாப்பா. திட்டிட்டு இறங்கி அவரும் சரி சமாளித்து அப்படியே போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏறினதுலையோ இறங்குனதுலையோ நீங்கள் லூஸ் ஆனதுலேயே தப்பே கிடையாது. அந்த பஸ்ஸில் யாரோ ஒரு ஆளுக்கு இயேசு தேவை, உங்கள் முகம் தேவை, உங்கள் முகத்தில் தேவை பிரசன்னம் இருக்குது. அந்த பிரசன்னத்தை கொண்டு போய் உள்ள பஸ்ஸில் ஏற்றி இறக்கிறதுக்காகத்தான் உங்களை அந்த பஸ்ஸில் ஏற்றி இறப்புறார். இப்போ புரியுதா ஏன் நம்மளை லூஸ் ஆகுறாருன்னு? நீங்கள் உண்மையாக ஒரிஜினலாக ரொம்ப தெளிவாக ஞானியாக இருந்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி இருக்கவே மாட்டீங்க. ஏன் உங்கள்கிட்ட வழக்கமாக சொல்லி ஒருத்தன் சாக போகிறான்ப்பா, நீ போய் உன் முகத்தை காட்டினா அவன் பொழைச்சிக்கிடுவான்ப்பா, அவன் சாக மாட்டான்ப்பா, அவன் சாகிறதுக்குன்னே பஸ்ஸில் ஏறி இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னால் ஏறுவீங்க? வேறு வேலை இல்லை ஆண்டவரே. நான் போய் சும்மா போய் ஏறி இறங்க, யார்கிட்ட திட்டு வாங்குறது, கண்டக்டர் அவன் கொண்டு போயிட்டான்னா டிக்கெட் வேறு எடுக்கணும், காசு வேறு போகும், இதெல்லாம் வேண்டாத வேலை, இறங்கிடும். இதனாலேயே நம்மளை இதெல்லாம் சொல்லாமல் எதையுமே நம்மக்கிட்ட காட்டாமல் அவர் வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிறார். அல்லேலூயா. யானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்தெடுத்தான். இப்படி ஒன்றொன்றுக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உள்ளவைகளை அவமாக்கும்படி. அதே மாதிரி காசு இல்லாத ஆட்களை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். அம்பானி அதானியை தெரிந்தெடுத்திருக்கலாம். ஈஸியாக அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. சர்ச்சு கட்டுக்கு பணம் தேவையில்லை, கேம்ப் சைட்டுக்கு பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அம்பானி கொடுத்துருவார், அதானி கொடுத்துருவார். அப்படி தெரிந்தெடுத்துருக்கலாம். நம்மளை போய் எதுக்கு போய் நம்மளே படாத பாடு வர்றோம். நம்ம காணிக்கைக்கு பட்ட பாடு, ஆட்டோவுக்கு பட்ட பாடு, காருக்கு டீசல் போட பெட்ரோல் போட படுற பாடு நமக்கு தான் தெரியும். ஆனால் அவர் அழகாக இதெல்லாம் நம்மளை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மோடியை தெரிந்தெடுத்தா ஈஸியாக அந்த ராஜ்யமே கிறிஸ்து ராஜ்யமாக மாற்றிட்டு போயிடலாம். மோடி ஆர்டர் போட்டாச்சுன்னா இந்த இந்து ராஜ்யம் கிறிஸ்து ராஜ்யமாக மாறிடும். ஆனால் அவரை தெரிந்தெடுக்கல, உங்களை என்னையும் தான் நம்பியிருக்கிறார். எவ்வளோ பெரிய விசேஷமான பாக்கியம் தெரியுமா? அவங்களையெல்லாம் தெரிந்தெடுக்காமல் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கம் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறார், பெரிய பிளான் வச்சுருக்கிறார். இன்றைக்கும் நாளைக்கும் அந்த பிளானை நான் உங்களுக்கு அதை நான் சொல்லுவேன். உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். இங்கு கழுதை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. அந்த கழுதையில் ஏறினார், அந்த கழுதையில் ஏறி பவனி சென்றார். அந்த பவனி சென்ற போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 5:35. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். சில காலம்
அவனுடைய வெளிச்சத்தில் சில காலம் கலிகூற மனதாய் இருந்தார்கள். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. யோவான் மேல் ஆவியானவர் இறங்கி இருந்தார். யோவான் ஆவியின் பலத்தினால் செயல்பட்ட ஒரு தேவ மனிதன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தபடியினால் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே களி கூர்ந்தீர்கள். அப்போ உங்களை கொண்டு உங்கள் மூலமாக ஒரு களி கூறுதல், ஒரு ஆர்ப்பரிப்புக்கு ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெரோமாகிய என் மூலம் அவர் களி கூற மனதாக இருக்கிறார். நான் களி கூறுறதுல சந்தோஷமாயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கம்ஃபர்ட் ஜோன், நல்லா இருக்கிறேன், ஆண்டவரை நல்லா வச்சிருக்கிறார். வந்தோம், ஆராதித்தோம், பாஸ்டர் சூப்பராக ஆராதனை நடத்தினாங்க, அருமையான தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே மூழ்கி இருந்தோம், என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தோம். அதோட போகிறதல்ல, நான் மகிழ்ந்து போவதல்ல, என் மூலம் என் குடும்பம் மகிழ வேண்டும், என் மூலம் என் தெரு ஜனங்கள் மகிழ வேண்டும், என் மூலம் என் பட்டணத்து ஜனங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். யோவான் ஸ்நானகன் மூலம் ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகன் மூலம் ஒரு களி கூறுதல் வந்தது போல இந்த கழுதை குட்டியின் மூலம் இயேசு கழுதையின் மேல் அமர்ந்த போது, அந்த கழுதையின் மூலம் இயேசு சவாரி செய்த போது அந்த எருசலேம் பட்டணத்தில் மிகப்பெரிய களி கூறுதல், மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு. இன்னைக்கு திருப்பூர் பட்டணம், நீங்கள் இருக்கக்கூடிய ஊர், தெரு, வட்டாரம் மகிழ வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தருக்குள்ள ஆவிக்குள்ளாகிற ஒரு மனிதனாய் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் என்மேல் அமர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்மேல் அமருவார் என்று சொன்னால் என் மூலம் ஒரு மிகப்பெரிய களி கூறுதல், என் மூலம் அசாத்தியமான காரியங்கள், என் மூலம் ஆச்சரியப்படக்கூடிய பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் அமருவதற்கு இடம் கொடுத்தால், நீங்க ஆண்டவர் அமர இடம் கொடுத்தா உங்க மூலம் பயங்கரமான காரியங்கள், அசாதாரணமான காரியங்கள். நீங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. போதும், கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் நாட்களிலே, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்த நாட்கள், ஜனங்கள் சிறையிருப்புக்குள் சிக்கியிருந்த நாட்கள், நெருக்கத்திற்குள் சிக்கியிருந்த நாட்கள், 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்புக்குள் சிக்கியிருந்த நாட்களில் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் திருவுளம் பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. என்ன அங்கே போட்டிருக்குன்னா, அவர் மேலே ஆண்டவர் அமர்ந்தார். இதுவரை அமர்ந்திருக்கார், வந்திருக்கிறார், போயிருக்கிறார், நிறைய காரியம் நடந்திருக்குது. நம்ம சபைக்கு வரும்போது ஆவியில் நிறைகிறோம், அந்நிய பாஷையை பேசுகிறோம், சேரை உடைக்கிறோம், பாயை கிழிக்கிறோம், 4 பேரை இடித்து தள்ளுறோம். நடக்குதா, நடக்கலையா? இன்னைக்கு இதுதான் நடந்து அதோட முடிஞ்சிருது. இல்லை, இதை தாண்டி கர்த்தர் பயங்கரமான காரியங்களை வச்சுருக்கார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 அந்நிய பாஷையை பேசுகிறோம், ஆவியில் நிறைஞ்சி பாஸ்டர் நடத்துகிற உடனே அந்நிய பாஷையை பேசுகிறோம், கையை தட்டுறோம், காலை ஆட்டுறோம், சேர், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, இதை தாண்டி வித்தியாசமான காரியங்கள். இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் அவர் மேல் அமர்ந்தார், எலும்புகள் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10-11 வசனத்தில் அவர்களை உயிரடைய பண்ணினார். எலும்புகள் பள்ளத்தாக்கில் அங்கே இருந்த எலும்புகள், அந்த எலும்புகளின் நிலை எப்படி இருந்துச்சு? 11ஆம் வசனத்தில் இருக்குது, எலும்புகள் உலர்ந்து போயிருந்தன. ட்ரை போன்ஸ், ஈரமே இல்லைங்க. இன்றைக்கி போனீங்கன்னா கறிக்கடை பூரா ஈரமாக இருக்கும் எலும்பு. நான் ஊரில் வந்தவுடனே நிறைய கறிக்கடையாக தான் பார்த்தேன், உள்ள ஈரத்தோட எலும்பு இருக்கும். இந்த எல்லாம் காஞ்சு போன எலும்பு, ஜெப வாடையே இல்லாத, ஜெப அந்த அந்த வாடை, அந்த அந்த ஸ்மெல்லே இல்லை, ஒன்றுமே இல்லை. விசுவாசின்னு சொல்லக்கூட முடியாது. பைபிள் படித்து ரொம்ப நாளாச்சு, ஈரமே இல்லை பாஸ்டர். கொஞ்சமாவது ஈரம் இருக்கா என் மனசில், நெஞ்சில் ஈரம் இருக்கான்னு கேட்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் கேட்குறான். இயேசு கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்வதற்கு, கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத நிலை, உலர்ந்த நிலை. பைபிளில் யோவேல் எங்கே இருக்குன்னா தேடுவோம், அந்த நிலை. செப்பனியா எங்கே இருக்குன்னா தேடுவோம்.
அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, உலர்ந்த நிலை. அடுத்த நிலை எப்படி இருக்குதா? நம்மை ஒரு ஹோப் இல்லை, வேலை கிடைக்கின்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, எனக்கு இனி கல்யாணம் ஆகுன்றதுக்கு, இனி குழந்தை பிறக்குன்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்பிக்கை அற்ற நிலை. முடிஞ்சு போச்சு. என் மூலம் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? வயசாகி போய் பாஸ்டர் 90 வயசாச்சு, 90 வயசு பாட்டியவே அன்றைக்கி சிரிக்க வச்சு மகிழ பண்ணினா ஆண்டவர். அல்லேலூயா. நம்பிக்கையற்ற நிலை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சூழல். நம்பிக்கை, இயேசு மேலே நம்பிக்கை கிடையாது, நம்ம மேலே நம்பிக்கை கிடையாது, இனி ஆண்டவர் என்ன பயன்படுத்துவாரா? நம்பிக்கையற்ற நிலை. அடுத்த நிலை பாருங்க, அறுப்புண்ட நிலை. துண்டு துண்டாய் கிடக்கிறோம். சபையை சேர்க்க முடியாது, சபைகளை சேர்க்க முடியாது. என்னோட வேலையை ஊராக போய் ஆளெல்லாம் சேர்க்குற வேலை தான். இந்தியா முழுக்க போய் எல்லா பாஸ்ட்மார்களையும் ஒன்று கூட்டி ஜெபம் பண்ண வைக்கிறது தான் அந்த வேலை. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் சேர்க்குற வேலை தான் நம்ம வேலை. சிதறுண்ட நிலை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உபதேசம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை, சேர்க்கவே முடியாது. நான் சென்னையிலேயே எல்லாரையும் ஒன்று கூட்டினேன். கேத்தலிக், சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்தே எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு அமைப்பின் கீழே கொண்டு வந்து செயல்பட வச்சோம், சென்னை சர்ச்சஸ் பெட்டானிட்டின்னு சொல்லி. இப்போ யோசித்து பாருங்கள், முடியும். ஆனால் சிதறுண்ட நிலை, சேர்க்க முடியாத நிலை. நம்மளை சேர்க்க முடியுதா? குடும்பத்தை சேர்க்க முடியுதா? நம்ம குடும்பத்தை ஒரு நேரம் உட்காந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்றோன்னு என்னைக்காவது முடியுதா? ட்ரை பண்ணி பார்க்குறோம், முடியலை. நம்ம குடும்பத்தில் இருக்கிற 4 பேரை ஒன்றா உட்காந்து சாப்பாட்டு டேபிளில் சாப்பிட்லான்னு பார்த்தா இஷ்டத்துக்கு வர்றோம், ஒவ்வொரு நேரம் சாப்பிட்டு போகிறோம், முடியலை, சேர்க்க முடியலை. சிதறுண்ட நிலை, வாய்ப்பே இல்லாத நிலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணப்பட்ட நிலை. 13ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்திற்கு பிரேத குழியில் அடக்கம் பண்ணப்பட்ட நிலை. முடிஞ்சிச்சு பாஸ்டர், செத்து 4 ஆச்சு, ஜபமே என்கிட்ட கிடையாது, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வர்றேன் போகிறேன், ஏதோ கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை வச்சுலாம் ஒன்றும் நடக்காது, நானே செத்து ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்ன கற்றுனாலும் சரி, நான் செத்தவன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு பைபிளில் இருக்குது. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, பேட்ரிக் ஜோஷுவா என்ன சொல்லுவார், நான் அவரோட கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகள் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, மூச்சு காற்று எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் இருக்கணுமா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மூச்சு காற்று 24/7. இந்த மூச்சு காற்று ஏதோ ஒரு மூக்கில் 2 ஓட்டை இருக்குது, ஏதோ ஒரு ஓட்டையில் போகுது, ஏதோ ஒரு ஓட்டையில் வெளியில் வருது. ஒரு 1/2 hour திருப்பூர் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுவோம். ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய சுவாச காற்றாகிய ஆக்சிஜனை ஒரு 1/2 hour திருப்பூர் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? பேசுங்களேன். எல்லாம் டெட் பாடி. திருப்பூர் ஃபுல்லாக டெட் பாடி தான். 1/2 hour ஆஃப் பண்ணால் டெட் பாடி. நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தட்டி எடுத்து, பைபிளே இருக்கியா, என் பைபிள் தானா, என் பைபிள் எடுத்துகிட்ட வீட்டில் சண்டை வரும். அதெல்லாம் சரி பண்ணி திருப்பி வந்து பாஸ்டர் எல்லாரும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு காலை அப்படின்னு தட்டி எழுப்பி 2 பாட்டு இதுக்குன்னே வச்சுருப்பாங்க. 6-8 பாட்டு 2-4 பாட்டை பாடி அவங்கள சரி பண்ணி அதுக்கப்புறம் ஆராதனைக்கு வருவோம். அப்போ தான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். தட்டி எழுப்புறதுக்கு இவ்வளோ வேலை, இவ்வளவு தட்டி எழுப்பி அதுக்குள்ளே பிரசங்க நேரத்துக்குள்ளே ஆஃப் ஆயிடுவோம். இந்த ஆராதனையோடு எல்லாமே முடிச்சிடும். ஏன்னா ஆராதனையில் எல்லாரும் சத்தமும் கேட்கும், சத்தம் வெயிட்டாக இருக்கும். இப்போ பாஸ்ட் பிரசங்க ஏறும், தாலாட்டு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நல்ல தூக்கம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சர்ச்சில் வச்சு தான் தூக்கம் தர்றார். அப்படின்னு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அழகாக போயிடுறோம். திருப்பி அடுத்த நாள் 6 நாள் டெட் பாடி, திருப்பி அடுத்த நாள் வாரத்தின் 1ஆம் நாள் உயிர் தெழுந்த நாள்பான்னு அவரே நம்மளை தட்டி எழுப்பி சர்ச்சில் உட்கார வைப்பார். திருப்பி அதே மாதிரி தான் நடக்கும். திருப்பி வீட்டை விட்டு போய், ஆண்டவரே நீ என்ன தான் எழுப்புனாலும் நான் செத்தவன் தான். டெட் பாடி நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் உங்களுக்குள் என் ஆவியை வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த அசாத்தியமான காரியம், இதை செய்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் மேல் அவர் அமர விரும்புகிறார்.
சமுதாயத்தில் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. உலர்ந்த நிலை, நம்பிக்கையற்ற நிலை, செத்துப்போன நிலை, பல நிலைகள், இயேசுவை பற்றியே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவர்களை எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவதற்கு, உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தர் உங்கள் மேல் அமர விரும்புகிறார். அசாத்தியமான காரியம் இது. எதுவுமே சாதாரண காரியம் அல்ல. இது எதுவுமே சாதாரண காரியம் அல்ல. இன்னும் சொல்கிறேன், இயேசுவை குறித்து நீங்கள் வாசிக்கணும்னா லூக்கா 4:18 லூக்கா 4:10 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தைரியமாக சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அனுப்பினார் என்று தைரியமாக சொல்லிட்டு அதுக்கு மேலே லூக்கா 3:22 வாசித்தீங்கன்னா அவர் மேல் ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இயேசு மேலே ஆவியானவர் அமர்ந்தார். 37 அற்புதம் செஞ்சார். ஹலோ, 37 அற்புதம். எத்தனை அற்புதம்? ஏதாவது சாதாரணமான அற்புதமாக செஞ்சாரா? இன்றைக்கி நம்ம பண்ணுறல தலைவலி சுகமாயிடுச்சு, காய்ச்சல் சுகமாயிடுச்சு, வயிற்று வலி சுகமாயிடுச்சுங்க, அல்சர் சுகமாயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் செஞ்சதெல்லாம் பாருங்கள். குருடை சுகமாக்கப்பட்டான், சப்பானி நடக்கிறான், எல்லாம் அற்புதம். 38 வருஷம் ஒருத்தன் சோமலாமல் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் எந்திரிப்பான்றாரு, அவன் எந்திரிச்சிட்டான். 38 வருஷம் எந்திரிக்காத ஆள். இன்னொரு அம்மா 12 வருஷம், இன்னொரு ஆள் 18 வருஷம். எல்லாம் பாருங்கள், லிஸ்ட்லாம் பெரிய பெரிய லிஸ்ட்டு. தண்ணியை திராட்சை ரசமாக்குற, நம்ம தண்ணியை டீ கூட மாற்ற தெரில. தண்ணியை ஒரு டீ பேக்கை போட்டால் அது டீ ஆயிடுது. சுடு தண்ணியில் ஒரு டீ பேக்கை போட்டால் அதை கூட நம்மளால் செய்ய தெரியல, கலர் மாற்ற தெரியல. ஆனால் அவர் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுறார். கடல் மேல் நம்ம எதில் நடக்கிறோம்னு நமக்கு நடக்கவே முடியல. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தள்ளாடுறோம். பாஸ்டர் நடக்கவே முடியல, சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்றாதீங்க, ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிட்றாதீங்க, நடக்க முடியல பாஸ்டர். அவர் கடல் மேல் அசாத்தியமான காரியம். சாதாரணமான காரியங்கள் என்ன தெரியுமா? சாதாரணமாக ஒரு மனுஷன் செய்கிற சாதாரண காரியம் என்ன? சாப்பிட்றது, தூங்குறது, அப்புறம் வேலைக்கு போவீங்க, வேலைக்கு போகாமல் இருக்கலாம், படிக்க போகலாம். இதெல்லாம் சாதாரணமான காரியம். எல்லா மனுஷனும் செய்கிறான். ரட்சிக்கப்பட்டவனும் செய்கிறான், ரட்சிக்கப்படாதவனும் செய்கிறான். இது இந்த சாதாரண காரியம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுக்கவில்லை. அசாத்தியமான அசாதாரணமான காரியங்கள் இயேசு 37 அற்புதம் செஞ்சார். இதுக்கப்புறம் இந்த சீஷர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் மேல், ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார். அவர்களும் அசாத்தியமான காரியம். படிப்பறிவு இல்லாதவங்க நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. சப்பானி நடக்கிறான், ஸ்தேவான் மூலம் அற்புதம் நடக்குது, பிலிப்பு மூலம் அற்புதம் நடக்குது. அசாத்தியமாக எனக்கெல்லாம் இந்த பிலிப்பு மூலம் நடந்த அற்புதங்கள்லாம் பயங்கரமான அற்புதங்க. மந்திரி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ரவுடி ரட்சிக்கப்படுகிறார், பவுல் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர்றார். மந்திரிக்கு சுவிசேஷம், அவர் ரதத்தில் போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து புனித யாத்திரை வந்து பைபிளை வாங்கி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிச்சுட்டு போகிறாரு. இவர் பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அங்கேருந்து அப்படியே அன்றைக்கி ஹெலிகாப்டர் கிடையாது, விமானம் கிடையாது, எதுவும் கிடையாது, அவரே தூக்கிட்டு போகிறாரு. அழகாக கொண்டு போய் ரதத்தோடு இணைச்சி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு திருப்பி தூக்கி எங்கே கொண்டு போயிட்டார்? செசரியாவுக்கு கொண்டு போயிட்டார். பிலிப்பு கொண்டு போய் செசரியாவுக்கு தூக்கிட்டு போய் ஆசோருக்கு கொண்டு போயிட்டார். சமாரியாவுக்கு திருப்பி கொண்டு போகல. அந்த ட்ராவல் அந்த இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மேப்பில் பாருங்களேன், எவ்வளோ தூரம் எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கார். இன்றைக்கி ஆண்டவர் இது போன்ற காரியத்தை செய்கிறார். ஒரு ஆளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாஸ்டர், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த ஊருக்கு போ, துபாய்க்கு போ, இந்த ஹோட்டலில் தங்கு. அவர் போய் தங்குறார். இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போ, ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே ஒரு ஆள் ஞான ஸ்நானத்துக்கு ரெடியாக இருக்குது. அவங்ககிட்டே ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தர் வருவார், நீ போ அந்த ஸ்விம்மிங் பூல். கரெக்டாக போகிறாங்க. கரெக்டாக போனால் இந்த பாஸ்டர் இறங்குறார், அவங்க இறங்குறாங்க, ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. அவர் வழியே போயிட்டார், இவர் வழியே. இது இப்போ நடந்தது. நான் சொல்வது ஒரு 10 இயர்ஸ் பேக், 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கும் ஆண்டவர் இதற்கு ஒத்த காரியத்தை இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அம்மா முஸ்லீம், அவங்க முஸ்லீம், அவங்களுக்கு இவர் யார், இந்த பாஸ்டர் ஒருத்தரும் தெரியாது. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார், உள்ளே வந்தாங்க, இவங்க போனாங்க, அவ்வளவுதான். ஆப்கானிஸ்தானில் நடந்துச்சு இதே போன்ற காரியங்கள். இஸ்லாமிய நாடு, அங்கே நம்ம மிஷினரிகள் போய் அங்கே போர் வீரர்கள் அமெரிக்கர்கள் வேலை செஞ்சாங்க. நம்ம ஆட்கள் அங்கே போய் அந்த அவருடைய மனைவிமார்கள் மெடிக்கல் மிஷன், காயப்பட்டவர்களுக்கு மெடிக்கல் மிஷன் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே
ஆண்டவர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு காட்சி கொடுத்து நேராக வந்து எங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு கதவை தட்டி கேட்குறாங்க. அவன் பயப்படுறான். இயேசுவை பற்றி நான் சொல்லணுமா? ஆண்டவர் இந்த அட்ரஸ் தான் சொல்லி எங்களை அனுப்பிச்சார், சொப்பனம் கொடுத்தார், இன்றைக்கும் செய்கிறார். அல்லேலூயா. அங்கெல்லாம் செஞ்சவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை செய்வதற்கு உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த காலம் ஒரு எழுப்புதலின் காலம், ஒரு எழுப்புதலின் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வில்லியம் செய்மூருக்கு என்ன சொன்னாரோ அது அவர் சொல்லிட்டு போகும்போது, வில்லியம் செய்மூர் யாருன்னா அசுசா தெரு எழுப்புதலுக்கு வித்திட்டவர். 1906 ஏற்பட்ட அந்த எழுப்புதல் அசுசா தெரு எழுப்புதல். ஒரு சின்ன இடத்துல கூடி ஆராதித்து அது தெருவில் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அநேகர் அற்புத அடையாளங்கள் சுகங்களை பெற்றுக்கொண்டு போனார்கள். கிட்டத்தட்ட 3 வருஷம் காலையில் சாயந்தரம் மதியானம் ஆராதனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அநேகர் சுகம் பெற்று போனாங்க, விடுதலை பெற்று. அவர் எழுதி வச்சுட்டு போனார், இதுக்கு ஒத்த காரியம் எழுப்புதல் அடுத்த 100 வருஷம் கழித்து வரும்னார். அவர் இறந்த வருஷம் என்ன தெரியுமா? 1922. இப்போ 2022 தாண்டிட்டோம். அவர் சொன்னது போலவே இன்றைக்கி எழுப்புதலை பற்றி நிறைய பேர் பேசுகிறோம். நிறைய காரியங்கள் எழுப்புதல் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் வாழ்கிற இந்த யுகம் எழுப்புதலின் யுகம். அதனால தான் ஆண்டவர் நம்மேல் அமர விரும்புகிறார். அமர்ந்து நம்மை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பணப்பிரச்சனை, ஆண்டவரே என் குடும்பத்தின் தேவை, ஆண்டவரே இந்த காரியம், சின்ன சின்ன காரியத்துக்காக போயிட்டுருக்கோம். ஆண்டவர் சொல்ற, எப்போ இதெல்லாம் அற்ப காரியம், நான் உன்னை கொண்டு பயங்கரமான காரியம், அசாத்தியமான காரியம், நீங்கள் நினச்சதை விட அசாத்தியமான காரியம். அதான் சொன்னேன். நீங்கள் உங்களை திடீர்னு பஸ் ஏற சொல்லுவார், திடீர்னு ஷேர் ஆட்டோ ஏற சொல்லுவார், திடீர்னு எதுக்கு ஏற சொல்கிறாரு, இறங்க சொல்கிறாரு, திடீர்னு இந்த தெருவில் நடக்க சொல்லுவார். நமக்கு புரியவே புரியாது. சில நேரம் கூகுள் மேப் போட்டு ஒழுங்காக போவீங்க, அது ரூட்டை மாற்றி டைவர்ட் பண்ணி வேறு ஏதாவது கிராமத்துக்குள்ளே போய் முட்டு சந்துக்குள்ளே கூட போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த முட்டு சந்தில் எவனோ ஒருத்தனுக்கு இயேசு தேவை. நமக்கு புரியவே புரியாது எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு. உங்களை கொண்டு அசாத்தியமான காரியம், உங்களை கொண்டு அசாத்தியமான காரியம். உங்கள் மூலம் அவர் செயல்பட விரும்புகிறார். உங்களுக்கு தெரிந்தெடுத்த நோக்கமே அதுக்கு தான். தோத்திர வாரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கல்ல. உங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் உங்களை கொண்டு இந்த பட்டணத்தில் அசாத்தியமான காரியம். நாங்கள் திட்டமிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட இந்த பட்டணத்தில் 6000 தெருக்கள் இருக்குது. 4 ஜோனில் 1600 கிட்ட. ஒரு ஜோனுக்கு 1650 தெருக்கள் வருது. 1650 தெரு. 4 ஜோனுக்கு என்னாச்சு கணக்கு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ தெரு வருது? 6000 சில்லற தெரு வருது. 7000 கிட்ட நெருக்கி வருது. அத்தனை தெருக்களுக்கு ஆட்களை போட்டு தேவ பிரசனத்தை கொண்டு போய் இந்த பட்டணத்தையே கிறிஸ்துவின் பட்டணமாக மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் திருநெல்வேலியில் இருக்கும்போது இந்த டிபிஎன் மாவட்ட தலைவராக இருந்து இந்த காரியத்தை அருமையாக செஞ்சாங்க. எல்லா தாலுகாலையும் கொண்டு போனாங்க. இப்போ அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இது சூடு பிடிச்சி எல்லா பாஸ்டர்மார்கள்ட்டையும் பேசி அந்த காரியத்தை திட்டமிட்டுருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். உங்களை எதற்காய் தெரிந்தெடுத்தார் அந்த நோக்கம், அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஓகே பாஸ்டர், இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? எவ்வளோ பிரசங்கம் கேட்டுட்டோம், எவ்வளோ பண்ணிட்டோம், இதெல்லாம் நடக்குமா? இதுவரை நடக்கலையே பாஸ்டர், இனியாவது நடக்குமா? அந்த மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அமருவார். அமருவதற்கு நீங்கள் விட்டு கொடுத்தால், அமருவதற்கு இடம் அளித்தால், நம்ம வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல. சர்ச்சில் எவ்வளோ நேரம் ஆவியானவர் உள்ளே இருக்கிறோம், எவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசுகிறோம். உங்கள் பாஸ்டரை விட்டு அந்நிய பாஷை ஜெபம் பயங்கரமாக நடத்துவார். அட்டன் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்நிய பாஷையிலே ஜெபம் நடத்துவார். அந்நிய பாஷை ஜெபம் சில இடத்துல நான் கொண்டு போய் விட்டுருக்கிறேன். நான் அந்நிய பாஷையிலே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிட்ட அந்நிய பாஷையிலே பேசி நடத்துவார். அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை அவசியம். தோத்திரம். அல்லேலூயா. ஸோ ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஆவியை உள்ளுக்குள்ளே வச்சு நீங்களே அணைச்சிடுறீங்க. நிறைய நேரம் ஆவியை அணைச்சி வச்சிடுறோம். வேதம் சொல்லு, ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். இதெல்லாம் பவுல் மூலம் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள். நம்ம கேட்குறோம், இது எப்படி ஆகும்? என் மூலம் ஆகுமா பாஸ்டர்? எப்படியா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அமர்ந்தால், கர்த்தர் நம்மை கொண்டு அசாத்தியமான காரியம்.
ஒரே காரியம், நான் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துட்டா போதும், ஆவியானவருக்கு என்னை அர்ப்பணிச்சிட்டா போதும், என் மூலம் அவர் செயல்பட ஆரம்பிப்பார். நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் விட மாட்டேங்கிறேன், ஆவியானவருக்கு என்னை ஃப்ரீ பண்ண மாட்டேங்கிறேன், என்னை கண்ட்ரோல் பண்ணி இந்த பாஷையெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இது தவளை பாஷை, அந்த பாஷை, இந்த பாஷை, யாரெல்லாம் யூடியூப்பில் என்னென்னவோ சொல்கிறாங்கன்னு சொல்லி இதை பேசாமல் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறலைன்னா, அபிஷேகம் இல்லைன்னா நீங்கள் பரலோகம் போக முடியாது. பரிசுத்த முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் முத்திரை, அதுதான் ஐடி கார்டே அதுதான். ஐடி கார்டு இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. சென்னையில் ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. எல்லாம் இந்த மண்டல தலைவர்கள் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே போய் சாப்பிட்ற இடத்துல ஒரு பெரிய அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவராக இருந்தவருடைய மகன் போகிறாரு எனக்கு உள்ளே போய் சாப்பிட போகிறாரு, விட மாட்டேன்ட்டாங்க. ஐடி அங்கே ஐடி இல்லை. நீங்கள் யார், மாவட்ட தலைவரா, மாநில ஓவர்சியரா? இல்லை, விடமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஐடி இல்லை, உள்ளே விடலை. அவர் சொல்கிறார், நான் சூப்பரண்டோட பையன், எங்கள் அப்பா தான் ஸ்தாபித்தார், எங்கள் அப்பா தான் இவ்வளோ கொண்டு போனார். ரைட்டுப்பா, நீ இப்போ இங்கே யார்? ஐடி இல்லை, வெளியே போ. அது ஸ்தாபனத்துக்கே தலைவர் அவங்க அப்பாவாக தான் இருந்தார், ஆனால் அவங்களே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், ஐடி இல்லைன்னா உள்ளே போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீங்கள் பரலோகம் போக முடியாது. பரலோகம் செல்வதற்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். எனவே பிள்ளைகளுக்கு அபிஷேகம் முக்கியம், நமக்கு அபிஷேகம் முக்கியம். ஆவியானவர் என்மேல் அமர்ந்தால் என்னை கொண்டு அசாத்தியமான காரியம். ஆவியானவர் என்மேல் அமர்ந்தால் என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படித்தேன், எல்லாம் ஒன்றா தான் படித்தோம் நாங்கள். எனக்கு அங்கே படிக்கும்போதே ஆண்டவர் என்னை குறித்து வெளிப்படுத்தினார், ஆனால் எனக்கு புரியலை. நான் சர்ச் மினிஸ்ட்ரின்னு திரும்ப போய் மல்லு கட்டி 9 சர்ச்சு நடத்தினேன். ஆண்டவர் சொல்லி, உனக்கு இது இல்லைப்பா அப்படின்னார். ஆனாலும் கேட்கல. சர்ச் இருந்தால் தானே முக்கியம், சர்ச் இருந்தால் தானே வண்டி ஓடும், எல்லாத்தையும் பிளான் பண்ணி போட்டு பண்ணேன். இல்லை, ஆண்டவர் உனக்கு ஜெப ஊழியந்தான், இதை நீ செய்யணும், வெளியே வா. நான் இல்லை இதான் 9 சர்ச் நடத்தினேன். 2011 ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசினார். நான் விடவே இல்லை, விட்டு கொடுக்கல. 2013 திரும்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்கிட்ட பேசினதில்ல, பேட்ரிக் ஜோஷுவா அண்ணங்கிட்டையும் பேசினார். ஆனால் நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை, அமைதியாகவே இருந்தோம். ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் ஒரு தேவதாசன் மூலமாக செய்தி கொடுத்தார். பாஸ்டர் ராஜமணி தான் அன்றைக்கி செய்தி கொடுக்கணும், அவர் வர லேட் ஆகிட்டுன்றதுனால பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் செய்தி கொடுத்தார். அந்த செய்தியில் தொடப்பட்டேன். என்னை முழு நேர ஊழியத்துக்கு, இந்த ஜப ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்ன. என் மனைவிட்ட கேட்கணுமே, அவள் ஒத்துக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அமைதியாக இருந்தேன். பேட்ரிக் ஜோஷுவா அண்ணன் தான் உடனே எந்திரிச்சு சொன்னாங்க, இவருக்காக நான் 2 வருஷமாக போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி ஒப்பு கொடுத்துட்டாருன்னாங்க. ஸோ அன்றைக்கு துவங்கின ஓட்டம் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. தோத்திரம். என் மனைவிட்ட போய் சொன்னேன், அவள் ஏற்றுக்கல. மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போனேன். கர்த்தர் இதுக்கு தாங்க உங்களை அழைச்சிருக்கார், நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன், முடிஞ்சு போச்சு கதை. தோத்திரம். அல்லேலூயா. அவர் என்ன நோக்கத்தோடு நம்மை தெரிந்தெடுத்தாரோ அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களை ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்கே இருக்கிற உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளையாக பிறந்திருக்கிறோமே, சில நேரம் கேட்போம், பிள்ளைங்க இந்த குடும்பத்தில் போய் பிறந்தானே. கர்த்தர் பிளான் பண்ணி தான் திறக்க வச்சுருக்கார். பறக்க வச்சுருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் நம்ம கேட்கவே வேண்டாம். இந்த ஊரில் போய் பறக்க வச்சுட்டாரு, ஆண்டவர் பிளான் போட்டு தான். அமெரிக்காவில் பிறந்திருந்தோன்னா வேறு மாதிரி ஆயிருப்போம். என்றைக்கே நம்மளை சுட்டு கொண்டிருப்பாங்க. அவன் கன்னோடு திரியிறான், நமக்கு இங்கே கன்னே கிடையாது. கன்னை பார்த்தது கூட, துப்பாக்கியை பார்த்துருக்குறோம், யாராவது நேரில் போய் மியூசியத்தில் கூட போய் நம்ம பார்த்ததில்ல. நம்ம நிலமை அந்த நிலையில் ஓடிட்டுருக்கு. இந்த போலீஸ்காரன் சும்மா வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, குண்டை போட்டு அடிச்சடிச்சு, அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். சும்மா அது அந்த பேருக்கு வச்சுருக்கிற ஒரு துப்பாக்கி. அப்போ யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் நம்மை விசேஷ ஒரு பாத்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்குண்டு மிகப்பெரிய திட்டம், ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய திட்டம், பிளான் வச்சிருக்கிறார். ஆவியானவர் அமர்ந்தால் அந்த திட்டத்துக்கூடாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஆவியானவர் அமர்ந்தால் நடக்கும். சகரியா 4:6 வாசிக்கிறோம், ஆவியினாலே ஆகும், பலத்தினாலும் அல்ல, ஆவியினாலே. நம்ம பலத்தை போய் காட்டி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, பராக்கிரமம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பட் ஆவியினாலே ஆகும். ஆவியானவரை கொண்டு போங்க, உங்கள் பட்டணத்துக்குள்ளே ஆவியானவரை கொண்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த இடத்துக்கு, அந்த சூழலுக்கு ஆவியானவரை கொண்டு போங்க. ஆவியானவரை அமருவதற்கு இடம் அளிங்க. அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி,
அடக்கம் பண்ணப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, உலர்ந்த நிலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆவியானவர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாஸ்டர், நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற இடமா இருந்தாலும் சரி, ஆவியானவரை கொண்டு போங்க. கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் நான் போய் என் பலத்தையும் பராக்கிரமத்தையும் காட்டுறதல்ல, என்னுடைய வீராப்பையும் என்னுடைய காரியத்தையும் வீரியத்தையும் காட்டுறதல்ல, தேவ பிரசன்னத்தை கொண்டு போங்க. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். காட் ஸ்பீடில் நடக்கும். இத்தனை வருஷம் நடக்கலை பாஸ்டர், இத்தனை வருஷம் ஓடிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு. என் வயசு 50 போகுது, வயசு 60 80 ஆகிட்டு, இவ்வளோ நாள் நடக்காதது இனி நடக்குமா பாஸ்டர்? நடக்கும். ஆரோனின் துளிர்த்த கோல் எப்படி எவ்வளவு வேகத்தில் காரியம் நடந்துச்சோ, எவ்வளோ வேகத்தில் நடந்துச்சு ஆரோனின் துளிர்த்த கோல். அது ஒரு காஞ்சி போன கட்டை. அந்த கோலை கொண்டு போய் எல்லாரோட கோலை வச்சுருந்தாங்க. 12 கோத்திரம் இந்த இவங்க கோலை ஆரோன் கோலையும் வச்சுருந்தாங்க. அந்த காஞ்சி போன கட்டை எவ்வளவு நாளில் அது துளிர்த்தது? ஹலோ, என்னம்மா கேட்கல? ஒரு நைட்டில் என்ன நடந்துச்சு? அது பூத்து காய்த்து பழத்தை கொடுத்துருச்சு. ஒரு நைட் ஆவியானவராலே ஆகும். ஒரு நைட் யோசித்து பாருங்க, அதுக்கு எவ்வளோ வருஷங்கள் தேவை பூக்கிறதுக்கு. விதைச்சி அது வெளியில் முட்டு விட்டு வெளியில் அரும்பு வர்றதுக்கே டைம் எடுக்கும். அது பூத்து காய்த்து ஒரு முருங்கையை வச்சா கூட அது பூத்து காய்த்து பழம் தரத்துக்கு எப்படியும் குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். ஆனால் இது ஒரே நைட். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மூலமாக ஒரே ராத்திரியில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்கம் பல வருஷமாக கட்டப்படாமல் இருந்துச்சு. நெகேமியாவின் நாட்களில் பல வருஷமாக இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்படாமல் இருந்தது. ஆனால் ஒரே காரியங்களை போய் அவர் சொல்லி காரியத்தை நடப்பித்த உடனே 52 நாட்களில் காரியங்கள் வேகமாக நடந்து ஏறியது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறார். தட் இஸ் அ காட் ஸ்பீட். இதுக்கு பேர் என்னன்னா காட் ஸ்பீட். கர்த்தர் தன்னுடைய வேகத்தில் இந்த காரியங்களை நடப்பிக்கிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நெருக்கத்தில் இருந்த சமயத்தில் அன்று ராத்திரியில் தானே, ஒரே ராத்திரி அவங்க புறப்பட்டு போறாங்க. தட் இஸ் a God speed. அத்தனை வாத ஒன்றும் நடக்கலை. ஆனால் அன்றைக்கு தினம் கர்த்தர் சொன்ன அன்றைய தினம் அன்று ராத்திரியில் அவங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி தூக்கிட்டு போனார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்கலையா பாஸ்டர்? நடக்கலை, ரைட், உண்மைதான். ஆனால் காட் ஸ்பீடில் கர்த்தர் தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவருக்கு இடம் அளித்து ஆவியானவருக்குள் மூழ்கி இருக்கிற அனுபவம். த டொல்லிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே மூழ்கி வாழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம். இதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், போகிற இடத்துல அல்லேலூயா பாட்டை பாடிக்கிட்டே இருங்கன்னுவேன். ஃபாதரோடைய அல்லேலூயா பாட்டு இருக்குது. அல்லேலூயா ஈ கொடுங்கய்யா. நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்களே, உங்களை கொஞ்சம் வாங்கிக்கலாம் வேலை. ரைட், ஈ கொடுங்க. ரைட், ஈ மேஜர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இது ஒன்று. ரெண்டாவது ஆஹா லேலூயா ஆஹா. 2 போதும். மூணாவது பழைய காலத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. 3 பாட்டு, 3 அல்லேலூயா தான் வார்த்தை. போதுங்க, தேங்க்யூ. 3மே ஒரே வார்த்தை தான், ராகம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இதை பாடுங்க, இல்லை ஹம் பண்ணுங்க, க்ளோரி வந்துடும், மகிமை வந்துடும், பிரசன்னம் வந்துடும். எங்கே வேணாலும் இருங்க, என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, இதை 3ஐயும் பண்ணுங்க. 3 பாட்டில் எதை உங்களுக்கு எது வருதோ அதை அல்லேலூயா பரலோகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, அதை இங்கே சொன்னால் அவர் வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பெந்தேகோஸ்தே சர்ச்சில் அல்லேலூயா சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். பிரசங்கம் தெரியலன்றதுக்கு அல்லேலூயா சொல்லலை. எதுக்கு அல்லேலூயா சொல்கிறாங்க? இயேசுவின் பிரசன்னம் வர்றதுக்காக தான். தோத்திரம். அப்போ அல்லேலூயா பாடல்களை பாடினா தேவ பிரசன்னம் வந்துவிடும். தோத்திரம். அப்போ என்ன வேணாலும் பண்ணுங்கள், இந்த க்ளோரிக்கு இடம் கொடுங்க, க்ளோரிக்கு பிரசனத்துக்கு இடம் கொடுங்க. நீங்கள் எந்த வீட்டில் என்ன சூழலில் எந்த தெருவில் நடந்து போனாலும் இந்த பிரசனத்துக்குள்ளே போங்க. அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பிரசனத்திற்குள்ளே மூழ்குவீங்க. இந்த பிரசனத்திற்குள் மூழ்க மூழ்க மூழ்க
ஆவியானவர் உங்கள் மூலம் வெளிப்பட ஆரம்பிப்பார். பல பாஷைகளை பேச ஆரம்பிப்பீங்க. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, சின்ன காரியம்தான், ஒன்றும் பெருசாக செய்ய சொல்லலை. அல்லேலியா பாட்டு பாடுறது கஷ்டமா? காசு கொடுக்கணுமா? ஹலோ, அல்லேலியா பாட்டு பாடுறதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை சாப்பாடு கொடுக்கணுமா? நீங்கள் இதெல்லாம் பாடினா அது தன்னால் வரும். நீங்கள் கேட்காமலே அதெல்லாம் உங்கள் மூலமாக ஆண்டவர் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். சிம்பிள் தான். அல்லேலியா பாட்டை பாடுங்க, தேவ பிரசன்னம் வந்துடும். ப்ரைஸ், வர்ஷிப், க்ளோரி, தென் இன்டர்செஷன். ப்ரைஸ், வர்ஷிப், க்ளோரி, தென் இன்டர்செஷன். நம்ம நேராக போயிட்டு பாக்கெட்டில் கையை விடுறோம். கன்னத்தில் தான் விடுவார். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போய் நேராக பாக்கெட்டில் கையை விட்டு பார்க்குறோம். கன்னத்தில் தான் விடுவார். என்னங்கடா யாரை பார்த்து எங்கே வந்து கையை விடுறேன்னு. ப்ரைஸ், ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். வர்ஷிப், ஆராதிக்கணும். ஆண்டவரை மட்டும் புகழுவது தான் ஆராதனை. அந்த ஆராதனைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவர் வந்துடுவார். க்ளோரி வந்துடும். அந்த க்ளோரிக்குள்ளே நின்று எதை கேட்டாலும் கொடுக்குற ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்திற்குள் நின்று எதை கேட்டாலும், அதை தான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்குள் மூழ்கி இருக்கிற அனுபவம். நல்லா கவனிங்க. எலியா அந்த பர்வதத்தில் விறகு கட்ட பலிபீடத்தில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. அவங்க எல்லாம் இறக்கி பார்த்தாங்க, ஆண்டவர் வரலை, அந்த தெய்வம் வரலை. இப்போ இவர் எல்லாத்தையும் விறகெல்லாம் அடுக்கிட்டு பலிபீடத்தில் தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு. 21 குடம் தண்ணி ஊற்றிருக்கார். வாய்க்காலில் தண்ணி ஓடுற அளவுக்கு அந்த பலிபீடத்தை தண்ணியில் ஊற வச்சார். நம்ம தண்ணியை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். அந்த தண்ணியில் ஊற வச்ச அந்த பலிபீடத்தில் ஆண்டவர் இறங்கினார். ஜனங்கள் கர்த்தரே தெய்வம்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஊறுறீங்களோ, ஹலோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே மூழ்குகிறீங்களோ, எந்த அளவுக்கு ஊறி போகிறீங்களோ, எந்த அளவுக்கு சோக்காகிறீங்களோ, அந்த அளவு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் மூலம் ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். உங்கள் மூலம் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தனும் பின்னாடி வரமாட்டேங்கிறான்? நம்ம கூட வேலை செய்கிறவன், படிக்கிறவன், யார் நம்ம பின்னாடி வரமாட்டேங்கிறானே? ஏன்? நான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஊறலை. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இன்னும் ஊறலை. ஊற எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மூழ்கி திளைக்கிறீர்களோ, ஆவியின் அபிஷேகத்துக்குள் மூழ்கி திளைக்கிறீர்களோ, அந்த அளவு கர்த்தர் உங்கள் மூலம் வெளிப்படுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் மேலே அமரணும். அமர்றது மாத்திரம் இல்லை, எனக்குள்ள அவர் உள்ளந்திரியங்களுக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் இருக்கணும். என் ஜெபமே ஆவியில் இருக்கணும். பிலிப்பியர் 3:3 வாசித்தீங்கன்னா, ஆவியிலே ஆராதனை, ஆவியிலே ஆராதனை. எபேசியர் 6:18 ஆவியிலே ஜெபம். இதெல்லாம் நமக்கு வேணும். ஆவியிலே ஜெபம். நம்ம ஜெப குறிப்பை வச்சு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆவியானவரே நமக்கு ஜெப குறிப்பு சொல்லணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கேயோ அமெரிக்காவிலேருந்து ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரே சொல்லி அவர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு துபாய் போய் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு வர்றாரு. ஆவியானவரோட கைடன்ஸ். நீங்கள் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணால் எங்கேயோ இருக்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் அவங்கள குறித்த பாரத்தை கொடுப்பார். தோத்திரம், அவங்கள குறித்த உணர்வை கொடுப்பார். அவங்க போவீங்க, அல்லது நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுவீங்க, அங்கே அற்புதம் நடக்கும். தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் பஸ்ஸில் ஏறி இருப்பீங்க, அங்கே யாருக்கோ இயேசு தேவைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நபர் தொடப்படுவார். அவர் நம்ம சர்ச்சுக்கு தான் வருவாருன்னு இல்லை, அவர் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ளே நடந்திருக்குன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே போவார். அல்லேலூயா. என் மூலம் அற்புதங்களை செய்ய விரும்புகிற ஆண்டவர். ஆவியிலே ஆராதனை, ஆவியிலே ஜெபம், இந்த அனுபவத்துக்குள் வரணும். தோத்திரம், அல்லேலூயா. வேகமாக சில காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் விடுதலை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் 2 கொரிந்தியர் 3:17. ஆவியானவர் எனக்குள் வந்தால் என்ன நடக்கும் பாஸ்டர் அப்படிங்கன்னா, அசாத்தியமான காரியம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. நிறைய விஷயங்களில் நம்ம கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ரோமர் 7:24 வாசித்தீங்கன்னா, ரோமர் 7:20 யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? கட்டப்பட்ட நிலை. இந்த உலகத்தில் நிறைய பேர் கட்டப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நாமும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம். சொல்கிற நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுவிக்கக்கூடும்? யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தத்தில் மாட்டிக்கிட்டேன், வழி தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன், எப்படியோ இது வேண்டான்னு நினச்சான மாட்டிக்கிட்டேன், எப்படி தப்புவதுன்னு தெரியல. நிறைய பிரமாணங்கள் எங்கள் சொல்ல இப்போ விளக்க நேரம் இல்லை. பாவ பிரமாணம், நியாய பிரமாணம், சட்ட திட்டங்கள், நிறைய மாம்ச எல்லாம் என்ன விடுதலையாக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று. நான் ஆவிக்குள்ளே வந்தா ஆவியானவர் என்னை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவை ஒன்றே ஒன்று, எனக்குள்ள ஒரு விடுதலை இருக்கணும், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும், ஒரு விடுதலையோடு நான் ஊழியம் செய்யணும், நான் விடுதலையோட காரியத்தை நடத்தணும், விடுதலையோடு ஆராதிக்கணும், விடுதலை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன தேவை தெரியுமா? ஆவியானவர் தேவை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஆவியின் பிரமாணம். என்னை நிறைய பிரமாணம், நிறைய சட்டதிட்டம், அங்கே போனேன் இங்கே போனேன், அந்தலாம் சொன்னாங்க இந்தலாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை பாஸ்டர். இப்போ ஒரே இது ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே வர்றேன், அது என்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. எப்பெல்லாம் சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கினாரோ அவன் சிங்கத்தை கிழிச்சான். சிங்கத்தை கிழிச்சான். நம்ம எதை கிழிக்கிறோம்? ஒன்றுத்தையும் கிழிச்சதில்லை. எதையாவது கிழிச்சு, துணியாவது கிழிச்சிருக்கோமா? அவசரத்துக்கு துணி தேவை, அடுப்பங்கரைக்கு தேவை, கிழிச்சிருக்கோமா? இல்லை. அதே வரமாட்டேங்குது, வேற ஆள்கிட்ட தான் கொடுக்குறோம். அவன் சிங்கத்தை கிழித்தான். உங்களை வழிமறிக்கிற, உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற, நீங்கள் போகும் இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறத எதெல்லாம் வழிமறித்த சிங்கத்தை கிழித்து போட்டான். எதெல்லாம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்குதோ அதெல்லாம் கிழித்து போடுவீர்கள். ஆவியின் அபிஷேகம் வந்தான், ஆவியானவர் உங்கள் மேல் அமர்ந்திருந்தால், ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா, உங்களை வழிமறிக்கிற சிங்கம் அமலேக்கு வழிமறித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க முன்னேறி போகிறாங்க, சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கும் வாக்கியத்தை வரப்பு தகராறே கிடையாது, சும்மா போனவங்களை அமலேக்கு வழிமறித்தான். ஆண்டவர் சொல்கிறாரு 1 சாமுவேல்ல, அவன் வழிமறித்ததை நான் மறக்கலை, அவனை வெட்டுவேன்னார், அவனை மடங்கடிப்பேன், அவனை சங்கரிப்பேன்னார். உன்னை வழிமறித்தான், உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தவனை வெட்டுவேன்றார். இப்படி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிலன்னு சொல்லுவோம்ல, அந்த பணம் மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா நான் அட்வொகேட் ஆகிருப்பேன், அந்த பணம் மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா நான் வாத்தியார் ஆகிருப்பேன், அந்த பணம் மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா நான் இன்ஜினியர் ஆகிருப்பேன். அந்த பணம் கொடுக்காத ஆளை, உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தவனை அவர் காட்டுவாராம். ஹலோ, யாரெல்லாம் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது, உங்கள் அப்பா கேட்டிருப்பார் ஃபீஸ் வாங்குறதுக்கு, என் பிள்ளைய நர்சிங் சேர்க்கலாம் அப்படின்னு கொண்டு போய் ஃபீஸ் கேட்டிருப்பார், என் பிள்ளைய பாலிடெக்னிக் சேர்க்கலான்னு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும், கட்டணையா காசு கேட்டிருப்பார், அவன் கொடுக்காம விட்டுருப்பான். அதை அவர் வழிமறித்த அவன், உங்கள் முன்னேற்றத்தை தடுத்த அவனை அவர் வாங்குவாராம். வழிமறித்த சிங்கம் கிழித்து போட்டார். ஆவியின் அபிஷேகம் நம்ம மேலே இறங்குச்சுன்னா கர்த்தர் நமக்காய் வைராக்கியம் கொண்டு காரியங்களை நடப்பிக்கிற ஆண்டவர். தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவர் வந்தால் விடுதலை, ஆவியானவர் வந்தால் அசாத்தியமான காரியம், ஆவியானவர் வந்தால் என்னென்ன நிறையா இருக்குது. நான் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 12:28. மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆவியானவர் வந்தா பிசாசு ஓடும். இயேசுவே சொல்றாரு, நான் யாரை வச்சு துரத்தினா? ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினபடியால் தேவ ராஜ்யம், திருப்பூருக்கு தேவ ராஜ்யம் வரணும்னா, நீங்க இருக்கிற ஏதோ ஒரு பாளையம், அந்த பாளையத்துக்கு திருப்பூருக்கு இயேசுவின் ராஜ்யம். இயேசுவின் ராஜ்யம் என்ன தெரியுமா? திருப்பூரில் மனுஷன்னு ஒருத்தியை பார்த்தா அவனை கிறிஸ்தவனாக பார்ப்போம். திருப்பூரில் மனுஷன்னு ஒருத்தியை பார்த்தா அவனை கிறிஸ்தவன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், ஒரு மாதிரி முறைக்கிறீங்களே, என்ன சும்மா கையாவா கொடுக்க சொன்னேன்? என்ன சொல்ல சொன்னேன்? திருப்பூரில் உங்கள் ஏரியாவில் மனுஷன்னு ஒருத்தியை பார்த்தா அவனை கிறிஸ்தவனாக தான் பார்ப்போம். அதான் ராஜ்யம், அதான் கிறிஸ்து ராஜ்யம், அதான் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், எல்லாம் கிறிஸ்தவனாக தான் இருக்கணும். தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வெறித்தனமாக தான் இதை சொல்கிறோம். ரைட், ஓகே. அப்போ இது நடக்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா பிசாசு ஓடும். அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டா, அப்போ நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இருக்கிற 6000 தெருக்குள்ளையும் தேவ பிரசன்னத்தை கொண்டு போயிட்டா, திருப்பூர் சிட்டியில் இருக்கிற மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 6000 தெருக்குள்ளையும் இயேசுவின் பிரசன்னத்தை கொண்டு போயிட்டா, தெருக்கு ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணி 6000 தெருவுக்கு 6000 பேரை போட்டு பிரசன்னத்தை கொண்டு போயிட்டா அங்கே இருக்கிற பிசாசு ஓடிடும். ஹலோ, சென்னையில் ஒரு சர்ச்சில் அதை பண்ணாங்க.
அம்ஜிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் அதை பண்ணாங்க. 3 கிலோமீட்டர் சர்க்கிள் போட்டுட்டு டெய்லி ஜெப நட பண்ணுவாங்க, டெய்லி ப்ரேயர் நடக்கும். அந்த சர்ச்சில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நடந்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா அந்த ஊரை விட்டுட்டு பெருங்குடிங்கிற ஊருக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கு வீடு பிரதிஷ்டை அங்கே போனாங்க. போன இடத்துல அங்கேருந்து ஒரு பிசாசு ஆடி, டேய் என்னை அங்கேருந்த என்னை விரட்டி விட்டுட்டு இங்கேயும் வந்துட்டீங்களா, இங்கேயும் என்னை குடியிருக்க விட மாட்டீங்களான்னுச்சு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. பேட்டுக்கு உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு. அந்த பிசாசு போகிற மாதிரி இல்லை, நேராக வந்து அந்த அம்மாக்கிட்டே வந்து, ஏய் என்னை அங்கே தான் இருக்க விடலை, இங்கேயுமா இருக்க விட மாட்டேங்கிற. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு நம்ம என்னடா ஜெபம் பண்ணோன்னு. அம்ஜிக்கரையில் இந்த 3 கிலோமீட்டர் சர்க்கிளுக்கு பிசாசே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணி ப்ரேயர் ரைட்லாம் பண்ணாங்க. நடந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால பிசாசு அந்த ஊரை விட்டு ஓடிப்போச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஊரில் இருக்கிற 6000 தெருவையும் அடாப்ட் பண்ணி தெருவுக்கு ஒருத்தரை பொறுப்படுத்து போய் உக்காந்து தேவ பிரசனத்தை இறக்க போகிறீங்க. நாள் கணக்காக இல்லை, ஒரு 5 நிமிஷம், ஒரு டீ குடிக்கிற மாதிரி, ஒரு காய்கறி வாங்குற மாதிரி, மளிகை கடைக்கு போகிற மாதிரி. முடியுமா? முடியாதா? போய் தேவ பிரசனத்தை இறக்கிட்டு வாங்க. அவர்களை காத்த நிழல் போயிடும். உங்கள் பின்னாடி பிசாசு பிடிச்சி வச்சுருந்த ஆத்மா பூரா உங்கள் பின்னாடி வரும். அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், லூக்கா 11ஆம் அதிகாரம் 20-22 வாசித்தீங்கன்னா, ஆயுதம் தரித்த பலவான் அரண்மனையை காத்து கொண்டிருக்கிறான், பொருட்கள் பத்திரப்பட்டிருக்கிறது, அவனிலும் அதிக பலவான் வருகிறான். முடிச்சிடுறேன், டைம் ஆகிட்டு. ஆயுதம் தரித்த பலவான் பிசாசு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கான். என் தெரு, என் ஊர், தெரு அவன் பேரில் தான் இருக்குது, ஊர் அவன் பேரில் தான் இருக்குது, மனுஷன் அவன் பேரில் தான் இருக்கிறான். இப்போ அவனிலும் அதிக பலவான் அபிஷேகம் பெற்ற நீங்களும் நானும். அபிஷேகம் எந்த லெவல் தெரியுமா? 800 கோடி டைனமிக் பவர், டுனாமிஸ் பவரை கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து ஃபர்ஸ்ட் லெவலே சிட்டி எருசலேம், செகண்ட் லெவல் யூதயா ஸ்டேட், தேர்ட் லெவல் சமாரியா சப்பர்பன் ஸ்டேட், ஒட்டுமொத்த இந்தியா, ஃபோர்த் லெவல் பூமியின் கடைசி பரியந்தம் உலக மக்கள் தொகை 800 கோடி. 800 கோடி மக்களை சந்திக்கக்கூடிய டுனாமிஸ் பவர், டைனமிக் பவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தால் பலன் அடைந்து அட்லீஸ்ட் சேரையாவது உடைக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் சேரை உடைக்கிறது இல்லை, கர்த்தர் மிகப்பெரிய திட்டம் வச்சுருக்கார், பெரிய திட்டம். நிறையா நான் சொல்லிகிட்டே போகலாம். சரி, ரைட், ஓகே. அப்போ இங்கே போட்டிருக்கிறது பாருங்கள், ஆயுதம் தரித்த பலவான் அரண்மனையை காத்து கொண்டிருக்கிறான், பொருள் பத்திரப்பட்டு அவனிலும் அதிக பலவான். நீங்களும் நானும் எழும்பிட்டா, ஆவியானவர் எனக்குள்ள அமர்ந்து நான் எழும்பிட்டா போதும். அங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவன் நம்பி இருந்த ஆயுதங்களை பறித்து கொள்வோம், அவன் கொள்ளை பொருளை பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்க. முருகன், காளீஸ்வரி, முருகேஸ்வரி, அப்புறம் என்ன மாரியம்மா, காளியம்மா, மாரியப்பன், பெரியசாமி, கந்தசாமி எல்லாரையும் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்துடும். சிம்பிள், பெரிய ஒன்றும் வெட்டி முறிக்கிற வேலையை, நாள் கணக்காக வெட்டி முறிக்கிற வேலையை இல்லை. 5 நிமிஷம் நம்ம ஏரியாவுக்குள்ளே போய் தேவ பிரசனத்தை கொண்டு போயிட்டு வந்தால் போதும், கர்த்தர் நம்மை பயன்படுத்த உண்மை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியினால் பிசாசை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வந்தால் இதெல்லாம் நடக்கும். இன்னும் ஆவியானவர் வந்தால் கனி வரும். நிறைய பேர்கிட்ட கனி இல்லை. ஆவியின் கனியோ அன்பு, அன்பே இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, தயவு இல்லை, நீடிய பொறுமை இல்லை, நற்குணம் இல்லை. ஏன் இல்லை? ஆவி இல்லை. ஆவி இருந்துச்சுன்னா கனி வரும். ஆவி இருந்துச்சுன்னா வரம் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் போய் இந்த வரம் வேணும்னு கேட்க வேண்டியதில்லை. ஆவியானவர் வந்துட்டா போதும், சூழ்நிலைக்கு தக்க வரத்தை அவரை செயல்படுத்துவார். தோத்திரம். ஆவியின் வரங்கள் வரும், ஆவியின் கனிகள் வரும். சாட்சியாக இருப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் சாட்சியாக இருப்பீங்க. உங்கள் சாட்சியை ஒருத்தனும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவை ஒன்றே ஒன்று, ஆவியானவர் என் மேல் அமரணும். அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணணும். ஆவியானவர் என் மேல் அமரணும் ஆண்டவரே. 2 மைனர் கொடுங்கய்யா, 2 மைனர், டி மைனர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, ஓ பரிசுத்த ஆவியானவரே என் மேல் வாரும் ஆண்டவரே. என்னை கொண்டு அசாத்தியமான காரியம் செய்யணும், என்னை கொண்டு அசாத்தியமான காரியங்கள் செய்யணும். அதற்காகவே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும்.
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கி. விட்டு கொடுத்து கேளுங்க பார்க்கலாம். ஆவியானவர் இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். மீண்டும் ஒரு முறை வல்லமை வல்லமை. எஸ் எஸ், ஆவியானவர் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்னை ஆவியானவர் நிரப்புவீராக. ஆவியானவர் என் மேல் வந்து அமருவீராக. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பு வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை. ஒரு பாமா ரந்த ரோக்கோ தீரா லாக்கா சந்த ரோக்கோ. என்னை அபிஷேகியோ தீ போல இறங்கணுமே. அக்னி நாவாக ஓடும் காற்றாக வீசணுமே. ஆத்ம நதியாக ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே. அக்னி நான் விட்டு கொடுத்து ஆண்டவரே என் மேல் அமரணும். ஆண்டவரே நீர் அமரணும். ஒரு அபமா ரந்த ரோரோ ஊற்றிடுமே வல்லமாயை இந்த நாளில் எங்கள் மேலே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து. கர்த்தர் உங்களை ஒரு திட்டத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு திட்டத்தோடு உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு அசாத்தியமான காரியம். வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை வல்லமை வல்லமை. தேசத்தை ஒரு அபமா இருந்தருக்கும் ஒரு அபமா ரந்தல பக்க தூரோ லோகோ தீரா பாப்பா ரேக்கே தேரே லந்தா ராக்கா தூரோ லோகோ ஷேரே லாக்கா தீரண மந்தோ ரிக்கா தோரோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை. தாகத்தோடு கேளுங்க பிரதர். தாகத்தோடு கேளுங்க பிரதர். தாகத்தோடு கேளுங்க சிஸ்டர். அபிஷேகம் இல்லாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நான் போறது இல்லை. அபிஷேகத்தின் நிறைவு இல்லாமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். எனக்கு தேவை இப்படி அபிஷேகம். ஒரு பாபா பாபா ராமா ரோகோ தீரோ சந்தா லாலா லீபோ கோத்தோ ரோமோ. ஆவியில நிறைய அந்நிய பாஷைகளை பேசுங்க. விடாதீங்க. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். அக்னிமயமானவர். வல்லமை அக்னியாய் இறங்குகிறவர் எல்லார் மேலும் மாம்சமான யாவர் மேலும். நாகமாயிருந்தால் தண்ணி, வறண்ட நிலமாயிருந்தா ஆறுகளை பாயப்படுவார். உன்மேல் ஆறை ஊற்றுகிறவர், உன்மேல் ஆறை திருப்பி விடுகிறவர். வல்லமை ஆவியே அனலாக்கிடும். வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிறைஞ்சு எல்லாரும் ஆவியானவரே உமக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என் மேல் வந்து அமருவீராக. என்னை கொண்டு செய்ய நினைத்ததை என்னை கொண்டே செய்தருளும். நீ விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். உம்மை விட்டு ஓட மாட்டேன், உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன்.
என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை இந்த பட்டணத்திற்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை இந்த பட்டணத்தில் குடியிருக்க பண்ணியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை அந்த தெருவில் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா. என்னை முழுவதும் விட்டு கொடுக்கிறேன். என்னை முழுவதும் விட்டு கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும். அன்பின் பிதாவே, உங்களுடைய நல்ல தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாகத்தோடு வைராக்கியத்தோடு பக்தி விருத்தி வைராக்கியம் காண்பிக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எகுவை போல பிணக்காசை போல வைராக்கியம் கொண்டு செயல்படுகிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களை தெரிந்தெடுத்த நோக்கத்தை கர்த்தர்கள் மேல் கொண்டு நிறைவேற்றும். இவர்கள் மேல் அமர்வீராக. எசேக்கியேல் மேல் அமர்ந்தவர், சீஷர்கள் மேல் அமர்ந்தவர், இவர்கள் மேல் அமர்ந்து இவர்களை பயன்படுத்தும். திருச்சபை ஆசீர்வதியும். இவர்கள் நினைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்கச் செய்யும். அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னீரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வழிகள் வாய்க்கட்டும். அபிஷேகத்தினால் இது கூடும் ஆண்டவரே. நுகங்கள் முறியட்டும், கட்டுக்கள் உடையட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வாதம் நடக்கும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பும் பராமரிப்போம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.